ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிதாபங்களோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. டிஎன் டாஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தலை வலியா இருக்கு. என்ன பண்றது? ரீல்ஸை பார்ப்போம். அதாவது மருத்துவம் தான் சொல்றாங்க. மைக்ரைன் பெயின் நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலைவரின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் பெயின் இருக்கும். அவங்களுக்குலாம் சிம்பிள் ஸ்டெப் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக்ரைன் பெயின் தலையே வலியே வராது. ஆமாங்க, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் ஒரு ரெசிபி. சட்டி ஒன்று எடுத்துக்கங்க. அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை 1/2 லிட்டரா சுண்ட வைங்க. அதில் வந்து இந்த இவ்வளோண்டு மிளகு, இவ்வளோண்டு திப்பிலி, இவ்வளோண்டு சூரணம், இதை போட்டுட்டு வெண்டைக்காய் நீட்டா வெட்டிக்கங்க. இப்போ பொடியா வெட்டக்கூடாது, நீட்டா வெட்டணும். அப்பதான் அதோட எஃபெக்ட் அதில் இருக்கும். போட்டு 500 ml ஆஃப் வாட்டர் 250 ml பாயில் பண்ண விடுங்க. நல்லா வத்துன உடனே அதை நல்ல ஒரு வெள்ளை கலர் இட்லி துணி இருக்கு பாத்தீங்களா, வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த இட்லி துணியில வடிகட்டுங்க. ஏன் சார் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சார் ஃபில்டர்ல பண்ணக்கூடாதுன்னு கேட்பீங்க. பண்ணக்கூடாது, ஏன்னா பிளாஸ்டிக் இல்லைன்னா வந்து உலோகத்துல தான் இருக்கு ஃபில்டர். நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் துணியில தான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வரக்கூடியது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 150 ml ஆஃப் ஒரு வாட்டர் கிடைக்கும். அதை அப்படியே கீழே தூக்கி ஊத்திட்டு போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போடுறா வெண்ணெய். இதே மாதிரி ஒற்றை தலைவலி மேல இரட்டை தலைவலிக்கு என்ன பண்ணலாம்னு அடுத்த வீடியோல சொல்றேன். பசியின்மை பத்தி கேட்டிருக்காரு ஒருத்தர். ஆமா, பசிக்கணும்னா என்ன சார் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. சாப்பிடாம இருங்க, பசிக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தா பசிக்காது. ரொம்ப அகராதி பிடிச்சவனா இருக்கான் போல் இருக்கு. நிறைய பேர் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க, போனை தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி. போனை பார்த்துட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும்? போய் உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து வீடியோ பாத்துக்கிட்டு அதான் பாரு. தானா ரீல்ஸ் பாவங்கள். ஹாய் गाइस, நீங்க PS5 வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க உடனே ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போய் இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 9999 கேமை நீங்க இதுல போய் விளையாண்டுக்கலாம். அதுவும் ஃப்ரீயாவே உங்க மொபைல் போன்ல விளையாண்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கான்ட்ரா, மேரியோ, டக் ஷூட்டிங், இன்னும் நிறைய கேம்ஸ் இதுல இருக்கு. நீங்க ஃப்ரீயாவே விளையாடலாம். ஹாய் गाइस, நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். எதுக்கு அடிக்கிறாரு? வீடியோக்குள்ள போற வாயில மிதிச்சிரு. நான் பண்ணாட PS4 தூக்கி வெளியே போடுங்க. எதுக்கு வீடியோ போட்டா? அப்பதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வீடியோ. நீ சொன்னத பார்த்துட்டு வீட்ல உள்ள உண்மையிலே தூக்கி போட்டான்டா. ஐயோ, போட்டுட்டு காமிச்சி அதெல்லாம் 8 பிட் கேம்ஸ்ரா. அதுக்கு அப்புறம் கேம் எவ்வளவு எவல்யூஷன் ஆயிருக்குடே. உட்கார்ந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமா விளையாடிக்கிட்டு இருந்தான்டா. கோஸ்ட் ஆஃப் சுஷிமானா என்னன்னு? அப்படினா என்னன்னே தெரியாதா? கேம பத்தி எதுவுமே தெரியாம கேமிங் வீடியோ போறியா நீ? அண்ணே அடிக்காதீங்க. நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் முடிச்சுக்கிறேன். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன வீடியோ பண்ண போற பண்ணிக்கு? அப்படியே இருங்க, அப்படியே பாருங்க. ஹாய் गाइस, உங்களோட ஐபோன் இருந்துச்சுன்னா அதை நீங்க உடனே தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் என்னன்னா அந்த கேஷியோ வாட்ச் இப்ப ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு விண்டேஜ் வாட்ச். கேஷியோ வாட்ச் வந்தது கேக்குற ஐபோனை தூக்கி வெளிய போடணும். ஹூக்னே வீடியோல ஹூக் போட்டு உங்களை எப்படி உள்ள இழுத்தேன் இந்த மாதிரி அது ஒரு ஹூக். ஹூக் போட்டு உள்ள இழுக்கிறியா? வீட்டுக்கு வா, கம்பியை காட்சி வாயிலே பழுக்க இழுக்கிறீங்க. ஹாய் गाइस, நீங்க பெண்களை தான் பார்க்க வரீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப்டு. இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வரணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல டிப்ஸ்களை நான் அள்ளி வீசுவேன். வாங்கிக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான 3 பாயிண்ட பார்க்க போறோம். அதுல 3ஆவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் பாயிண்ட், மக்களுக்கு பிடிச்ச வீடியோவை தான் நீங்க போடணும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை கண்டுபிடிச்சு அதை நீங்க போடணும். 2வது பாயிண்ட், மக்களுக்கு பிடிச்ச வீடியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? வியூஸ் நல்லா போயிருந்துச்சு போனா அது பிடிக்காத வீடியோ. இப்பதான் 3வது பாயிண்ட்க்கு வரேன் நான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். சொல்லியா இந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, முதல் 2 பாயிண்ட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றதா இந்த 3வது பாயிண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன பார்த்தா இழுச்சா போய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதை இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் எப்படி வாங்கலாம்னு சொல்லி கொடுத்து சொல்றேன். என்ன நீ கேட்டுட்டு சரி சொல்லு. எதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காமல, படிக்கிறாமல, படிக்கிறியா? 1 மில்லியன் வியூஸ் வர வைக்கிறது எப்படி, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறது எப்படி அப்படின்னு நீங்க ஒரு வீடியோ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 1 மில்லியன் வீடியோஸ் போயிரும்ல. சூப்பருங்க. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கு இருக்க நாங்க தான் வெட்டியா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்னா வீடியோ போடுற அந்த பரதேசி வெட்டியா உட்கார்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு எங்க இவனுக்கே ஃபாலோவர்ஸ் 500 இருக்கான். இவன் எப்படி ஃபாலோவர்ஸ் ஏத்துவான்? டேய் இங்கடா. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்க்கல. தொழிலதிபர் ஆவது எப்படி? சிறிய முதலீட்டில் பெரிய லாபம். இல்லாமல் தொழில் செய்வது எப்படி? அள்ளுவது எப்படி? கோடியா? 1000 ரூபாய் போட்டால் 10,000 கோடி. இந்த பக்கம் போலான்னு பார்த்தா பிசினஸ் நம்ம அழைக்குது. சும்மா இருக்க வேலையாக போச்சாட்டிருக்கு. ஒரு தொழில நீங்க இறங்க போறீங்கன்னா அந்த தொழில் என்ன, எப்படி, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னங்கிற டீட்டெயில பூரா நீங்க எடுத்து வச்சுக்கணும். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணணும். அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிற ஒரு பிளான் ரூட்டை நீங்க போடணும். அந்த பிளான்ல நீங்க கரெக்டா போகும்போது நஷ்டங்கள் வரும்.
10 லட்சம் ரூபானா ஒரு 5 லட்சம் ரூபா நஷ்டம் வரத்தான் செய்யும். நஷ்டத்தை பயப்படக்கூடாது. 50 லட்சம் ரூபா போடும்போது 10 லட்சம் ரூபா போயிடும். சூப்பர் சார், பயப்படக்கூடாதுங்க. எவ்வளவு தெளிவா சொல்றாரு. தைரியமா போடணும். நீங்க எத்தனை லட்சம் சார் இழந்தீங்க? நான் கேக்குறேன். எனக்குலையா? இன்னும் பிசினஸ் பண்ண மாதிரி அது நீ பேசுற பேச்சுக்கு ஒரு 30 பிசினஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் ஒரே பிசினஸ் தாங்க பண்றேன். என்னது? இந்த வீடியோ பண்றேன்ல, இது இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து வீடியோ போறது பிசினஸா? ஆமா. ஏன்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு நீ ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் பிசினஸ் ஐடியா கொடுத்துக்கிறீங்க? எப்படி கொடுக்குற நீ? இந்த ஒரு இங்கிலீஷ்காரர் இருக்காரு பாருங்க, ஆமா. அவர் இங்கிலீஷ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காருங்க. அத கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்படி போயிருந்தா ஏதோ நான் பைக் வீடியோ பார்த்திருப்பேன். இந்த பக்கம் போயிருந்தா ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் வீடியோ பார்த்திருப்பேன். பரதேஷ் நாய் 60 செகண்ட் வேஸ்ட் பண்ணிருச்சு. இதுவும் ஃபேக். அண்ணாச்சி நம்ம பஸ்ல எத்தனை தலை ஏறி இருக்கு? ஒரு தலை தான்ல இருக்கு. எத்தனை தலை ஏறி இருக்கு? என்ன ஒரு தலைன்றீங்க? தலை தல ஆத்தல ஆத்தல என்ன வேலை போடு போடு என்ன வேலை பார்த்துச்சு? தூய்மை பணியாளர் வந்து எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட கிளீன் பண்ணி விட்டுறாங்க. நடுவுற பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ரீல்ஸ் எடுக்கிற தப்பு. இதுல பேப்பர் வர கிழிச்சு போட்டு வச்சிருக்கேன். என்ன ரீல்ஸ் பண்ணி காமிச்ச? அட்டகாசம் தானே பண்ண. ஏண்டா ஒரு மனுஷன் 40வது படத்துல பண்ண மாச 4 நிமிஷத்தை கொண்டு வரீங்க. பேப்பர் கிழிச்சு இருந்தானே பரகடா. ஏண்டா டேய், அவரோட ஓப்பனிங் கலெக்ஷன் என்ன தெரியுமாடா? எத்தனை கோடி தெரியுமா? பெருமுக்குள்ள உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு அட்டகாசம் தேவையா? என்ன அட்டகாசம் பண்றாங்க இவங்க? மாஸ் ரீல் பண்ணுவியா? மாஸ் ரீல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. மாஸ் ரீல்ல கைய வச்சு மொத்த டெட் பாடி நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோ பாருங்க. பிடிக்காது. பிடிக்காது. ஆமாதான். என்னடா இவங்க? இந்தாச்சு மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல தண்ணி சும்மாதான் நம்ம இங்க இருந்து போவேன். பாத்துக்கேன் நானு. சைடுல வருவேன். வண்டிக்கு சேலை கட்டிட்டு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியா? ஆமா எல்லாம் இதாயிருச்சா? ஆமா தாலியே கட்டியிருக்கேன். பாருங்க தாலி நம்ம வண்டி அப்படிதான் இருக்கும். இன்னும் இருக்கு, வேலை இருக்கு. நாம தான் அதுதான் வேலை இருக்குன்னா வேலையை பார்க்க வேண்டியதானே. வேலை பார்க்கணும். வண்டிக்கு டெக்கரேஷன் அது ஓனர் தான் பார்க்கணும். ஆமா நீ ஓனரும் இல்லையா? அடையக்கு ஓட்டுறேன் நானு. வண்டிக்காடா அவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிட்டு சுத்துற. முதல்ல வண்டியை ஓட்டி காசு சம்பாதிச்சு இன்னொரு சொந்த வண்டியை போடுறது எப்படி? அடுத்தடுத்து இப்படி வளர்ச்சி. என் பொண்டாட்டி தானே பண்றேன். வேற ஒருத்தர் ஓனர். யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். என் பொண்டாட்டி அது. நாம தான் ஆனா என்ன வண்டி இன்ஜின் தான் சீஸ் ஆயிடுச்சு. வண்டி சீஸ் ஆயிடுச்சு. நீ சொன்னதே திருப்பி சொல்ற கத்தியா? 4 தடவை 5 தடவை பேசுறப்பா ஒரே வார்த்தை. நாமதான் மனசே கஷ்டமா இருக்கு. வண்டி இன்ஜின் ஆயில் மாத்தலையாம். ஏன்னா லைட் போட்டதுக்கு இன்ஜின் ஆயில் போட்டுருக்காங்க உள்ள. போட்டுருக்கலாம், போட தோணல. ஏன்? டீசல் போடுற காசுல தான் எல்லாம் வாங்கி மாட்டேன். வரீங்களா? வாங்க. நாமதான் வாங்க. வண்டிக்கு சேலை கட்டிய உடம்பு நாமதான் வந்தாச்சு. நீங்கதான் எனக்கு ஒட்டிக்கிச்சு. உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. முடிக்காது. அஜித் ஃபேன். அஜித் ஃபேன். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. முடியாது. நான் விஜய் ஃபேன். பிடிக்காது. விஜய் ஃபேன். உங்களுக்கு விஜய் அஜித் பிடிக்கும்னா இந்த வீடியோஸ்க்கு லைக்ஸ் போடுங்க. முடியாது. நான் விக்ரம் ஃபேன். சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க இந்த விரல் அப்படி விட்டு சாப்பிடக்கூடாது. விட்டு சாப்பிட்டீங்கன்னா அம்மாவை சாப்பிடுறியா அப்பாவை சாப்பிடுறியா இந்த விரல் கேட்கும். அதை பண்ணக்கூடாது. சாப்பாடு உருண்டையா உருட்டி அடிக்க கூடாது. உருட்டி அடித்தா நல்லா இருக்கும், ஆனா அப்படி அடிக்க கூடாது. ஏன்னா சாப்பாடு உருட்டும் போது சாப்பாடு நம்மளை பார்த்து கேட்குமா, உங்க அப்பாவை உருட்டு உங்க அம்மாவை உருட்டு என்னையாண்டா உருட்டுற அப்படின்னு சொல்லி அது கேட்குமா. அதனால சாப்பாடை உருட்டி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி சாப்பாடு நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமா விஷயங்களும் இருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன். பூ வைக்காத பொண்ணெல்லாம் பொம்பளையே கிடையாது. அவ பொண்ணே இல்ல. ஆயிடுச்சுன்னா இங்க வைக்கணும், பொட்டு கரெக்டா வைக்கணும். அது சிக்னல். ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கல்யாணமான பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது போடும். அதே மாதிரி ஆண்கள் இருக்கீங்கல்ல, ஆண்கள் காலில மெட்டி போடணும். மெட்டி போட்டாதான் பெண்கள் தலை குனிஞ்சு நடக்கும் போது ஆண்களோட காலை பார்த்துட்டு இவன் கல்யாணம் ஆனவன். எது
இது தாமிரபரணி சீன்ல. அப்புறம் வந்து முடி இருக்கு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். விரிச்சு போட்டோம்னா தர்திரியம் வந்து வீட்டுல அந்த மாதிரி ஆட்டங்கள் ஆடனா நம்ம தாங்க மாட்டோம் இல்லையா? அது இல்லாம முடிய இப்படி போட்டா தாசின்னு சொல்லுவாங்க, அதே முடிய விரிச்சு போட்டோம்னா வேசின்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பாடுனா காசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தோன்றதை சொல்லி அடிச்சு விட்டுக்கிறீங்க. சரி, ஓகே, இதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை. அடுத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து என்னைக்குமே சொல்லல. சொல்லிட்டு போங்க. யாருங்க அது? என் பொண்ணுதான். எது? என் பொண்ணு. உங்க பொண்ணா? ஆனா யூடியூப் ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப யூடியூப் டிப்ரெஷன் டியூப் ஆயிருச்சுமா. ஒவ்வொருத்தரும் டிப்ரெஷன் குடிச்சு இப்படியே தெரிஞ்சுக்கிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கலவரம். நான் அதை பத்தி பேசல. போயிட்டு வரேன். ஏமா, இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இவங்க எல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுறான்றக்காக எல்லாரும் தம்பின்னு நினைச்சிடாதீங்க. பூரா பேரும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செர்சி லானிஸ்டர் ஃபேன். அது பாத்துக்கங்க. இன்னொன்னு, அக்காங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையே மாத்தி விட்டாங்க கொஞ்ச நாள்ல. ரொம்ப வாழ்க்கையில புலம்புறீங்களா? உப்ப ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறான் வாயில. நண்பர்களே, இந்த Facebookல இருந்து வீடியோ பண்ணா காசே வர மாட்டேங்குது நண்பர்களே. அது உங்களுக்கு அப்படிதான் இருக்கா நண்பர்களே? இந்த மெட்டா ஏன் நண்பர்களே இப்படி பண்றான்? டேய் மெட்டா, ஏன் அப்படி பண்ற? டேய் புரிக்கி நாயே, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கற. ஏன்டா எடுக்க மாட்டேங்கற? மெயில் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கற. எவன்டா ஆளு? மூஞ்ச காட்டுங்க, நான் கொஞ்சம் பாக்குறேன்டா. அவன் மெட்டால வந்து, டேய் மெட்டா, ஐயோ வாடா டேய், எப்படா தருவீங்க? ஒரு வாரமா தர மாட்டாங்க நண்பர்களே. நண்பர்களே, ஏமாத்திராதீங்க நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, நம்மள நண்பர்களே, சாக விட மாட்டாங்க நண்பர்களே. நண்பர்களே, ஏடா இப்பதான் நண்பர்களே, அப்படியே டிஎன் டாஸ்க் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கடை வாசல்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சு பாட்டில் அப்படியே போட்டு போயிருக்காங்க நண்பர்களே. ஏடா நாயே, ஏடா அறிவியலா உங்களுக்குலாம் கடை வாசல்ல குடிக்கிறீங்களே, கடை ஓனர் கொஞ்சம் கட்டி வைப்பான்னு வைக்க பண்ணலாம் உங்களுக்கு. ஏய், என்ன தொட்டு நான் விட்டதே இல்ல. உனக்கு இருக்கடா ஒரு நாள் ஏறவா. நண்பர்களே, உங்க வண்டியை ஃபைனான்ஸ் காரன் என்னைக்காவது வண்டியை டியூ கட்டலன்னு தூக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விடாதீங்க நண்பர்களே. அவனை விரட்டி போங்க. அவனை விரட்டி போய் எங்க இருக்கான்னு, எங்க இருந்தாலும் தேடி போய் அவன் காலில் விழுந்து டியூ கட்டிட்டு வண்டியை வாங்கிட்டு வந்து நண்பர்களே. நண்பர்களே, வழியில நண்பர்களே டியூ கட்டிருக்க, ஒன்னும் செய்ய முடியாது நண்பர்களே. வர நண்பர்களே, பாய் நண்பர்களே. புள்ள திங்காதரா. ஏய், என்ன மறுபடியும் நீ தொட்டுட்ட. என்ன தொட்டவன நான் விட்டதே இல்ல. ஒத்தை கொத்த கூட ஏய், சேலம் மாறாறு பண்ணிக்கல தான் இருக்கேன். வரியாடா, வாடா. இங்க பாருங்க நண்பர்களே, இங்கதான் நம்மள இருக்கேன். வாங்க நண்பர்களே. நண்பர்களே, யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு இருக்கீங்க? யார் தாண்டா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா மனுஷன், நல்ல மனுஷனா இருக்காரா? அவரை போட்டு ஏன்டா திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? அவரை வாழ விடுங்கடா, அவரை தொழில் பண்ண விடுங்கடா. கடையை வேற உடைச்சு விட்டாங்களே. ஆமா நண்பர்களே, கடையை வேற உடைச்சாங்க நண்பர்களே. நான் வாழ விட மாட்டேறாங்க. போய் அடி போனே வானே. யார் அடிச்சிரோமா? ஒத்த கொத்தி கூட. அண்ணே, நீ பேசுற மாஸ் டயலாக் எல்லாம் பார்த்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிரேட் ரைட்டர் கிடைச்சிட்டாருன்னு. அப்படியா? வானே, அடுத்து எல்லா பெரிய ஹீரோவுக்கு எல்லாம் மாஸ் டயலாக் எழுதலாம். வானே வானே, சூப்பரா எழுதுறீங்க. என்ன தொட்டவன விட்டதே இல்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்க்கு கொஞ்சம் பார்த்து லைக்ஸ் போடுங்க கைஸ். போர் அடிக்குது. நாட் இன்ட்ரஸ்டட். பிளாக். நாட் இன்ட்ரஸ்ட். எப்படி தான் பிடிக்க அப்படியே. ஏன்னா ரீல்ஸே பண்ணலாம். போறேன்டா. பார்த்தோம் உங்க வீடியோலாம் சூப்பரா இருக்கு. எப்படி எல்லாமே நடிப்பீங்களா? ஆமாமா, எல்லாமே நான் நடிப்பேமா. அதாவதுமா எனக்கு ஆக்டிங் இன்ட்ரஸ்ட். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட். இங்கிலீஷ், அதனால இங்கிலீஷும் நான் கொஞ்சம் பண்ணுவேன். ஜோக்கர் பண்ணுவீங்களா? ஜோக்கர் பண்ணி. ஓ, செலிபிரிட்டி ஷோ பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த ஓ, இவர் அவர் இல்ல, நான் அது பாத்துர்க்கேன். அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணிருக்கேன்மா. அப்புறம் வந்து இப்போ இந்த நீங்க ஒன்னு பார்த்தேன், அதுல வந்து இப்படி இது இப்ப கஜினி படத்துல. ஆமா, கஜினி சூர்யா மாதிரி இப்படி நான் பண்ணிருக்கேன். அது ஆனா அவரை விட நல்லா பண்ணி நீங்களே சொல்றீங்களே. ஆமா, நல்ல நான் மட்டும் சொல்லலங்கம்மா. அது வந்து நிறைய பேர் பாக்குறவங்க நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா அவரை விட நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அதை சொல்லிருக்காங்க. அது வந்து எனக்கு ஆக்டிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால நான் அதை பார்த்தோன்னா ஒரே டேக்ல நான் வந்து அதை ஒரே டேக்கான எல்லாமே ஒரே டேக் ஒரு டேக்ல பண்ணுமா. ஆமா, நான் பெருமைக்காக. அவர் யார்? அவரு படம் தனுஷ் இருக்காருல. ஆமா ஆமா, தனுஷ்ல வந்து அவர் சார் தனுஷ் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸை விட நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதா இருந்துன்னு சொன்னாங்க. எனவே தனுஷ் பதில் இவரே நடிக்க விட்டுலாம். அதாவது இவர் பார்க்க இருக்காரு, இவர் வந்து இதை செய்வாரா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா பண்ண ஆரம்பிச்சுன்னா நீங்க வந்து என்ன நீங்க ஸ்டைலிங் கமிஷனே கொடுப்பீங்க. பண்றீங்க. இந்த ரெண்டு சைடு அந்த பொம்மையை வச்சு விட்டு. அண்ணே போதுனே. ஆனா ஒண்ணு, நீங்க இப்ப பண்ணது இப்ப ரீசெண்டா இப்ப அவர் கேமராமேன் சொன்னாரு, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து தனுஷ் சாரே பாத்துட்டாராம். பார்த்துட்டு கூடிய விரைவில் அவர் உங்க கூட நடிக்க ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. கூடிய விரைவில் தனுஷ் சார் கிளம்பி ஓடி போயிருவாரு இல்லையா? அவங்க ஆசைப்பட்டாலும் இவங்களோட நடிப்பு பார்த்துக்கிட்டு கோல் இருக்குமா. அதத்தான் நான் வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னொரு சாம்பிள் ஒண்ணு. ஐயோ நான் வரல. ஐயோ ஆளா விடுங்கடா சாமி.